Welcome back to EVERGREEN Cooking. அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ வாங்க நம்ம சூப்பரான சிக்கன் அஃப்கானி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இது ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்படி இல்லைனா பர்ன் ஆகிடும். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ஆஃப் சார்கோல் எடுத்து டைரெக்டாக ஃபயரில் ஹீட் பண்ண போட்டுருங்க. அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணி முடிக்கிறதுக்கும் சார்கோல் ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சார்கோல் நல்லா சூடாக இருக்கணும், லேசான சூட்லலாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கசூரி மேத்தியை இதில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் 300 ml கட்டியான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாட் மசாலாலே உப்பு இருக்கும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா போட்டாகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு பவுல் நீங்கள் வச்சுடுங்க. என்ன பவுல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க சார்கோலை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய ஸ்மோக் வரும். இதை இமீடியட்டாக ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இடையிலேயே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மோக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாக கருகிடும். அதனால் இதை இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆனால் போதும். எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி இன்னொரு சைட் மாற்றி போட்டுடலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா சிக்கன் பீசஸுமே எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போது அதோட லெஃப்ட் ஓவர் மசாலா இருக்கும்ல, அதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக லிட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சிக்கன் அஃப்கானி இப்படி தான் இருக்குது. இதை நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது இப்போ பார்க்க கிரேவியாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இறுக்கி கெட்டியாயிடும். அண்ட் உங்களுக்கு இன்னும் நல்ல கிரேவியாக வேணும்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சேர்க்குற மசாலாவை நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் அஃப்கானி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளான ஒரு சைட் டிஷ். ரொம்ப எம்மியாக இருக்கும்.
இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் இந்த சிக்கன் அஃப்கானியை நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.